வெல்கம் பேக். ஒவ்வொரு குடியரசு நாட்டுக்கும் அந்த நாட்டை நிர்வகிக்க அரசியலமைப்பு கட்டாயமாக தேவைப்படும். அதே மாதிரி நம்ம நாட்டுக்கும் அரசியலமைப்புன்னு ஒன்று இருக்குது. அந்த அரசியலமைப்பு எப்படி உருவாச்சு, அந்த அரசியலமைப்புனா என்ன அப்படின்றது தான் இந்த இந்திய அரசியல் அப்படின்ற எபிசோட்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு அந்த அரசியல் அமைப்பு உருவாகிறதுக்கான அடித்தளம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1934ஆம் ஆண்டு எம்என் ராய் அப்படின்ற கம்யூனிஸ்ட் தலைவர் தான் ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கான அரசமைப்பு சட்டசபை ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு. அதைத் தொடர்ந்து 1935ஆம் ஆண்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸும் இந்தியாவுக்கான அரசியல் அமைப்பு சட்டசபை உருவாக்கணும், அந்த அரசமைப்பு சட்டசபை இந்தியாவுக்கான அரசியல் அமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அஃபீஷியலாக டிமாண்ட் வைக்கிறாங்க. யார்கிட்ட? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட. 1938ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு தலைமையிலான இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஒரு டிமாண்டை வைக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாருடைய தலையீடும் இல்லாமல், அதாவது வேற ஆளுங்க இல்லாத ஒரு இந்தியாவுக்கான இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி உருவாக்கணும், அந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி தான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து கோரிக்கைகள் எழுந்து வந்ததுனால கடைசியாக 1940ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்தியாவுக்கான கான்ஸ்டிடியூஷன் உருவாக்குறதுக்கு சம்மதிச்சிட்டாங்க. அந்த மிஷனுக்கு பேர் ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னு பேர் வச்சாங்க. அதைத் தொடர்ந்து 1942ஆம் ஆண்டு சர் ஸ்டஃபோர்டு கிரிப்ஸ் அப்படின்ற கேபினெட் மெம்பர் ஒரு டிராஃப்டோட இந்தியாவுக்கு வராரு. பிரிட்டிஷ்லேருந்து இந்தியாவுக்கான கான்ஸ்டிடியூஷனை ஃப்ரேம் பண்ணிட்டு அவர் வராரு. ஆனால் அந்த டிராஃப்ட் இந்தியாவில் ரிஜெக்ட் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் லீக் இந்தியாவை 2 ஸ்டேட்டாக பிரிக்கணும், அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியும் 2ஆக வேணும் அப்படின்னு சொல்லி முஸ்லீம் லீக் கோரிக்கை வச்சாங்க. ஆனால் இந்த கோரிக்கை எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படலை. அதனால அந்த டிராஃப்ட் நிராகரிக்கப்படுது. அப்புறம் ஒரு கேபினெட் மிஷனை இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, இந்தியாவை 2 ஸ்டேட்டெல்லாம் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி முஸ்லீம் லீக் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி முஸ்லீம் லீக்கோட அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி சில விஷயங்களை பண்ணதுனால அவங்க ஃபைனலாக இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியை ஃபார்ம் பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி ஃபார்ம் பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமா 1946ஆம் ஆண்டு கேபினெட் மிஷன் பிளான் அப்படின்ற ஒரு ஸ்கீம் மூலியமாக இந்தியாவுக்கு முதல்ல கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியை அமைக்கிறாங்க. மொத்தம் 389 பேர் கொண்ட கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி உருவாகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் 296 உறுப்பினர்கள் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு கீழே இருந்து வரணும், அவங்கள சார்ந்த உறுப்பினர்கள் இருக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அப்புறம் மீதி இருக்க 93 சீட்டை பிரின்ஸ்லி ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அப்போ பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் தனியாக இருந்துச்சு, அவங்களுக்கு 93 சீட்டை ஒதுக்குனாங்க. இந்த 296 சீட்டு பிரிட்டிஷ் இந்தியா கீழே ஒதுக்குனாங்கல்ல, அவங்க அந்த 296ல் 292 உறுப்பினர்கள் 11 கவர்னர்ஸ் கீழே இருந்த ப்ரொவின்சஸ் இருந்தது. அவங்களதுல 292 பேர் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சீஃப் கமிஷனர்ஸ் ப்ரொவின்சஸ்ன்னு ஒன்று இருந்துச்சு, அதுலேருந்து 4 பேர் எலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளிக்கான முதல் எலெக்ஷன் 1946ஆம் ஆண்டு ஜூலை ஆகஸ்ட் அதில் நடக்குது. அதில் வெறும் 296 சீட்டுக்கு மட்டும்தான் எலெக்ஷன் நடக்குது. அது பிரிட்டிஷ் இந்தியா கீழே இருந்த ப்ரொவின்சஸ் இருந்தது பார்த்தீங்களா சீட்ஸு, அதுக்கு மட்டும்தான் எலெக்ஷன் நடந்துச்சு. மீதி இருக்க 93 சீட்டு பிரின்ஸ்லி ஸ்டேட்டுக்கு கொடுத்தாங்க. அவங்க கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியில் பங்கு பெற அவங்க விரும்பலை. அதனால் அவங்க எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஸோ இந்த 296 சீட்டுக்கு எலெக்ஷன் நடந்தது. அதில் 208 சீட்டை இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வின் பண்ணுறாங்க. 73 சீட்டை முஸ்லீம் லீக் வின் பண்ணுறாங்க. மீதி இருக்க 15 சீட்டு சின்ன சின்ன குரூப்பும் சுயேட்சைகளும் வின் பண்ணுறாங்க. இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளிக்கான எலெக்ஷன் பீப்புள் டைரெக்டாக ஓட் பண்ணி நடக்கலை. அதாவது இப்போ நடக்கிற மாதிரி வயது வந்தோர் அடிப்படையில் ஓட் பண்ணி நடக்கலை. ஆனால் இந்த அசம்பிளியில் ஆல்மோஸ்ட் எல்லா தரப்பான எல்லா சமூகத்தை சேர்ந்த உறுப்பினர்களும் இடம்பெற்றிருந்தாங்க மோஸ்ட்டாக. அதாவது ஹிந்துஸ், முஸ்லீம், சீக்ஸ், எஸ்சிஸ், எஸ்டிஸ், அவங்கலேருந்து எல்லா தரப்புல இருந்தும் முக்கியமான ஆளுங்க, முக்கியமான விஐபிஸ் இடம்பெற்றிருந்தாங்க. ஆனால் மகாத்மா காந்தி மட்டும் இதில் இல்லை, ஏன்னா அவர் விரும்பலை. இந்த உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, விகிதாசார அடிப்படையில், அதாவது ஒவ்வொரு இடத்துல இருக்க கம்யூனிட்டி பேஸ்ட், அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற உறுப்பினர்கள் அவங்க மூலியமாக எலெக்ட் பண்ணி இவங்களை தேர்ந்தெடுத்தாங்க. இப்படி தான் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி ஃபஸ்ட்டு உருவாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி எப்படி ஒர்க் ஆச்சு, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.